இன்றைய இணைய நாளில் பகுதி 4ஆக சிவனின் யோகமுள்ள யோகக்கலை பற்றி பார்ப்போம். இதற்கு முன் உள்ள காணொளியில் எட்டர்னல் ப்ராசஸ் பற்றி தெரியப்படுத்துவதாக சொல்லியிருந்தேன். நமக்கு முன்பிறவி மறைக்கப்பட்டிருக்கும். கோடி மக்களில் ஒரு சிலருக்கே உயர்ந்த அந்த ஆன்மீக அறிவை மக்கள் பெறட்டும் என்ற ஒரு பரந்த அன்போடு கடவுள் அவர்களுக்கு மட்டுமே முன்பிறவியில் பலன்களை தருவது என்ற ஒரு நோக்கத்தில் அவர்களுக்கு மட்டுமே மகான்களுக்கு மட்டுமே புரிய வைத்திருப்பார். அப்படிப்பட்டவர்கள் தான் மகான்களாக பிறப்பார்கள். இப்போ நமக்கு சாதாரணமாக முன்பிறவி பற்றிய ரகசியங்கள் தெரிந்திருந்தால் விபரீதமாக அமைந்துவிடும். ஒரு உதாரணத்துக்கு 15 வயசு ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு 3வது மாடி கட்டடத்தில் அந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது குரங்கை பற்றிய ஒரு பாடத்தை உதாரணமாக சொல்கிறார் ஆசிரியர். மனம் என்பது குரங்கை போன்றது. அதை நாம் நல்ல செயல்களில் கட்டுப்பாடாக வைத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்தால் வாழ்க்கை வெற்றியாக அமையும் என்ற ஒரு உதாரணத்துடன் குரங்கை பற்றிய ஒரு ஸ்டோரியை தெரிவிக்கிறதாக வைத்துக்கொள்வோம். அந்த பையன் ஏற்கனவே குரங்கின் வம்சமாக பிறந்திருப்பதாக நாம் வைத்துக்கொள்வோம். உடனே அந்த ஸ்டூடெண்ட் என்ன செய்வான், லஞ்ச் டைம்லேயோ அல்லது ரெஸ்ட் டைம்லேயோ இந்த கதையை கேட்டவுடன் கற்பனை செய்து அந்த பெஞ்சுக்கு பெஞ்ச் தாவி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வருவான். மாடியிலேருந்து நேரடியாக படியில் இறங்க மாட்டான். அந்த குழாய் வழியாக சவுத்தின் வழியாக குதித்து போவான். அங்குள்ள மற்ற ஸ்டூடெண்டிடம் உணவுப் பொருட்களை பறித்து உண்பான். இது மாதிரி விபரீதமாக மாறிவிடும். அதனால்தான் மறைக்கப்பட்டிருக்கும். யோகக்கலை மூலம் அப்படிப்பட்ட முன்பிறவியில் உள்ள ரகசியங்களை அறியலாம். அதற்கு இந்த பிரபஞ்சம் உதவி செய்கிறது. இந்த உலகில் 70% மந்திரங்களால் தந்திரங்களாலும் நிறைந்திருக்கும். தந்திரம் என்பது 70%, மந்திரம் என்பது 30% மட்டுமே இருந்திருக்கும். அதை யோகக்கலை மூலம் நம்மளுடைய எண்ணங்களையும் மனதின் செயல்பாட்டையும் அறிந்து செயல்பட்டால் முழுமையாக மந்திரத்தின் 100% பலன்களை நாம் பெற்று அமைதி, அன்பு, ஒற்றுமை, மகிழ்ச்சி இந்த மாதிரி நிரந்தரமான குணங்களால் வாழ்ந்து விடலாம். அடுத்தடுத்து பார்ப்போம்.